ஐசிசியோட ஹால் ஆஃப் ஃபேம் அப்படிங்கிற ஒரு மிக உயரிய கௌரவத்தை பெற்றிருக்காரு மகேந்திர சிங் தோனி. அது என்ன ஹால் ஆஃப் ஃபேம், அது ஏன் அவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்ததா பார்க்கப்படுது, இதுவரைக்கும் எத்தனை பேர் இந்த மாதிரியான ஒரு கௌரவத்தை அடைஞ்சிருக்காங்க அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய பட்டியலை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஹால் ஆஃப் ஃபேம் அப்படிங்கிற ஒரு விஷயம் 1999ஆம் ஆண்டு கொண்டு வரப்படுது. அதாவது கிரிக்கெட்டுக்கு ஒரு மகத்தான பங்களிப்பை கொடுத்தவங்களை கௌரவிக்கும் விதமாக தான் இப்படி ஒரு விஷயத்தை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க ஐசிசி. அந்த வருடமே பார்த்தோம் அப்படின்னா மொத்தம் 55 பேர் இந்த ஹால் ஆஃப் ஃபேமுக்கு தேர்வு செய்யப்படுறாங்க. இவங்க எல்லாருமே பார்த்தோம் அப்படின்னா டெஸ்ட் கிரிக்கெட் தொடங்கி ஒரு நாள் கிரிக்கெட் வந்த காலகட்டம் வரைக்கும் கிரிக்கெட்டில் கோலோச்சின வீரர்களாக அமைஞ்சிருந்தாங்க. உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா 1983ஆம் ஆண்டு இந்தியா ஒரு நாள் உலகக்கோப்பையை ஜெயிச்சாங்க. அந்த அணியில் இடம்பெற்றிருந்த 3 வீரர்களுக்கு 1999ஆம் ஆண்டே இந்த ஹால் ஆஃப் ஃபேம் அப்படிங்கிற கௌரவம் வழங்கப்பட்டது. அவங்க யாரு அப்படின்னு பார்த்தோம்னா, ஒன்று பிஷன் சிங் பேடி, அதற்கு அப்புறமா பார்த்தோம்னா கேப்டனாக இருந்த கபில் தேவ், அதுக்கப்புறம் சுனில் கவாஸ்கர். இவங்க 3 பேருக்கும் வழங்கப்பட்டது. இவங்களை தாண்டி நிறைய ஜாம்பவான் வீரர்களுக்கும் அந்த ஆண்டு இந்த கௌரவம் வழங்கப்பட்டது. அதற்கு அப்புறமா ஒவ்வொரு வருஷமும் இதற்கு முன்னாடி யாரெல்லாம் ரொம்ப பெஸ்ட்டாக பண்ணியிருக்காங்க அப்படின்னு செலக்ட் பண்ணி அவங்களுக்கு இந்த விருதுகளை வழங்கி கௌரவிக்க ஆரம்பிச்சாங்க. இந்த விருது எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன உதாரணம் நான் உங்களுக்கு சொல்கிறேன். நம்ம எல்லாருக்குமே கிரிக்கெட் அப்படின்னா முதல்ல ஞாபகம் வருது சச்சினோட பெயர் தான். எல்லா ரெக்கார்டுமே இவர்கிட்ட இருக்கே அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய மலைப்பு நமக்கு எப்போவுமே வரும். ஆனால் சச்சினுக்கு முன்னாடியே அவரோட காலகட்டத்தில் விளையாடின நிறைய வீரர்கள் இந்த ஹால் ஆஃப் ஃபேமை வாங்கியிருக்காங்க. உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா அனில் கும்ளே, ராகுல் டிராவிட், இவங்க எல்லாரும் சச்சினுக்கு முன்னாடியே இந்த விருதை வாங்கிட்டாங்க. 2019ஆம் ஆண்டு தான் சச்சினுக்கு இந்த ஹால் ஆஃப் ஃபேமே வழங்கப்படுது. அதுவும் அவர் தன்னோட சர்வதேச கிரிக்கெட்ல இருந்தெல்லாம் ஓய்வை அறிவிச்சதுக்கு பிறகுதான். ஸோ சச்சினே கிரிக்கெட்டுக்கு எவ்வளவு பங்களிப்பு கொடுத்திருந்தாலும் அவருக்கு இந்த கௌரவம் அப்படிங்கிறது கிடைக்கிறதுக்கே அவ்வளவு காலகட்டம் ஆயிருக்கு. அதற்கப்புறமா பார்த்தோம் அப்படின்னா வீரேந்திர சேவாக் இந்த விருதை வாங்கியிருக்காரு. இப்போ பார்த்தோம்னா மகேந்திர சிங் தோனிக்கு கொடுத்துருக்காங்க. இதை தாண்டி பார்த்தோம்னா 2 பெண்கள் இந்த விருதை வாங்கியிருக்காங்க. ஒருத்தர் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா டயானா, இன்னொருத்தவங்க யாரு அப்படின்னு பார்த்தோம்னா நீத்து டேவிட். இவங்க 2 பேரும் தான் பெண்கள்ல இந்தியாவில இருந்து இந்த விருதை வாங்கினவங்களா இருக்காங்க. இவங்களுக்குமே கடந்த ஆண்டுகளில் தான் இந்த விருது அப்படிங்கிறது வழங்கப்பட்டது. ஸோ அந்த வகையில் பார்த்தோம் அப்படின்னா மொத்தம் 11 இந்தியர்கள் இந்த விருதை வாங்கியிருக்காங்க. அதை தாண்டி மொத்தமாக ஒட்டுமொத்த கிரிக்கெட் சமூகத்தையும் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 122 பேர் இந்த விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டிருக்காங்க. ஸோ அந்த அளவுக்கு இது முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றா பார்க்கப்படுது. இந்த ஆண்டுமே தோனியை தவிர இன்னும் 6 பேருக்கு இந்த விருது வழங்கப்பட இருக்கு. அதில் மிக முக்கியமானவர்கள் அப்படின்னு பார்த்தோம்னா தோனியோட காலகட்டத்துக்கு முன்னாடியே கிரிக்கெட்டிங் கரியர் ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட தோனி விளையாட வரும்போது இவர் தன்னோட கிரிக்கெட்டிங் கரியர்ல கடைசி கட்டத்தில் இருந்தாரு அப்படின்னு சொல்ற மேத்யூ ஹெய்டன் இந்த வருஷம் இந்த ஹால் ஆஃப் ஃபேம்க்கு செலக்ட் ஆயிருக்காரு. அதுக்கப்புறமா பார்த்தோம் அப்படின்னா கிராம் ஸ்மித் இருக்காங்க. அதற்கப்புறமா ஹசிம் அம்லாக்கு இந்த விருது தேர்வு செய்யப்பட்டிருக்காங்க. இதை தாண்டி 2 பெண்களுமே இந்த ஆண்டுக்கான விருது பட்டியலில் இடம்பெற்றிருக்காங்க. அதுல ஒருத்தர் பாகிஸ்தான் வீராங்கனை, பாகிஸ்தான்ல இருந்து முதல் முறையா இந்த விருதுக்கு தேர்வாரவங்க அப்படிங்கிற பெருமையை அவங்க பெற்றிருக்காங்க. அதற்கு அடுத்ததா பார்த்தோம் அப்படின்னா இங்கிலாந்தை சேர்ந்த சாரா டெய்லர், இவங்களுமே இந்த ஆண்டு இந்த கௌரவத்தை பெறக்கூடியவங்களா இருக்காங்க. இனி வரும் காலங்களில் இன்னும் நிறைய இந்தியர்கள் இந்த மாதிரி ஒரு கௌரவத்தை பெறுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கலாம்.